அந்த ஒரு சின்ன மை வைக்கப்பட்ட விரல் ஒரு ஒட்டுமொத்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் வல்லமை படைத்தது இல்லையா? நீங்க வாக்குச்சாவடியில போய் அந்த பொத்தானை அழுத்தின அந்த ஒரு நொடி, அது வெறும் முடிவில்லைங்க, ஒரு மிகப்பெரிய மர்மமான பிரம்மாண்டமான பயணத்தோட ஆரம்பம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜனநாயக உறுதிப்பாட்டின் இயங்குமுறை என்ன அப்படின்றத நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண நம்பர்களை கூற்ற விஷயம் கிடையாது. இது ஒரு மாபெரும் ஜனநாயக காவியம். வாங்க, திரைக்கு பின்னாடி நடக்கிற அந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்கலாம். சரி, உங்க வாக்க நீங்க பதிவு செஞ்சிட்டீங்க. வாக்குச்சாவடியோட கதவுகள் எல்லாம் மூடப்பட்டாச்சு. இப்போ அங்க ஒரு கனத்த நிசப்தம் நிலவும். ஆனா அந்த இருள் சூழ்ந்த இரவுகள்ல ஆரம்பிச்சு முடிவுகள் அறிவிக்கப்படுற அந்த விடியல் வர்ற வரைக்கும் நடுவுல என்னதான் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த அமைதிக்கு பின்னாடி விழிப்பெழும் மாம்பெரும் ஜனநாயக இயந்திரத்தோட ரகசிய பயணத்தை தான் இப்போ நாம உணரப் போறோம். முதல்ல வாக்குப்பதிவுக்கு பின்னாடி நடக்கிற அந்த மௌனத்தின் காவல் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ராங் ரூம், அதாவது பாதுகாப்பு அறை. இதை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வெறும் செங்கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட சாதாரண அறை கிடையாதுங்க. இது நம்மளோட கூட்டுக்குரலை பாதுகாக்கும் ஒரு இரும்பு கோட்டை. வாக்குப்பதிவு முடிஞ்சதும் எல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும், அதாவது இவிஎம்களும் பலத்த பாதுகாப்புடன் சீலிடப்பட்டு யாராலும் ஊடுருவ முடியாத இந்த அறைக்குள்ளதான் வைக்கப்படுது. ஒரு விதத்துல இங்கதான் மக்களாகிய நம்மளோட தீர்ப்பு ரொம்பவும் பாதுகாப்பா உறங்க வைக்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த அறையோட கதவுகளை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் இரவு பகலா காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் முழு கண்காணிப்பு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? களத்துல ஒருத்தரையொருத்தர் கடுமையா எதிர்க்கிற அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகளும் அங்க ஒன்னா உட்கார்ந்து கேமராக்கள் மூலமா இந்த அறையை தொடர்ந்து கண்காணிக்க அனுமதிக்கப்படுறாங்க. இந்த உச்சக்கட்ட வெளிப்படைத்தன்மை தான் நம்ம தேர்தல் முறையோட நம்பகத்தன்மைய இரும்பு மாதிரி உறுதியாக்குது. அடுத்ததா வாக்கு எண்ணும் களம், அந்த இறுதி தருணத்துக்கு வருவோம். வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படம் மாதிரிங்க. ரொம்ப துல்லியமான அடுக்குகளை கொண்டது. எடுத்த உடனே நேரடியா இவிஎம் இயந்திரங்களை திறந்துட மாட்டாங்க. முதல்ல தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும். எல்லையில நமக்காக நிக்கிற ராணுவத்தினர், தேர்தல் பணியாற்ற அரசு பணியாளர்கள், அப்புறம் முதியவர்கள், இவங்க அளித்த வாக்குகளுக்கு தரப்படுற முதல் மரியாதை இது. அதுக்கப்புறம்தான் ரொம்ப கவனமா இயந்திரங்கள் திறக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்படும். அது மட்டும் இல்லாம இந்த முழு செயல்முறையும் ஏதோ மூடி அறைக்குள்ள ரகசியமாலாம் நடக்காது. ஒவ்வொரு சுற்றா வாக்குகள் எண்ணப்படும் போதும் அங்க பல அடுக்கு சாட்சிகள் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பக்கம் தேர்தல் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் வேட்பாளர்களோட முகவர்கள், அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட பார்வையாளர்கள். இவங்க எல்லார் முன்னிலையிலையும் தான் ஒவ்வொரு வாக்கும் தரவா பதிவு செய்யப்படுது. ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நுணுக்கமா பின்னப்பட்ட பிரம்மாண்டமான வலை இது. இப்போ விவிபேட், அதாவது நம்பிக்கையின் ஆவணம்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். வெறும் மிஷின்ல பொத்தான அழுத்துறதோட எல்லாம் முடிஞ்சிடாது. சில குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள் இந்த ரேண்டமா காகித சீட்டுகள் தேர்ந்தெடுக்கப்படும். அந்த விவிபேட் சீட்டுகள் மனிதர்களால நேரடியாக கைமுறையா எண்ணப்பட்டு இயந்திரத்துல பதிவான மின்னணு வாக்குகளோட ரொம்ப துல்லியமா ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும். அந்த தொழில்நுட்பமும் மனித உழைப்பும் கைகோர்க்கள் அந்த தருணம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலே ரொம்ப அபாரமானது. இந்த செயல்முறை தேர்தல் முறையோட நம்பகத்தன்மைய மேலும் வலுப்படுத்துகிறது. மக்கள் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இந்த இறுதிச் சரிபார்ப்பு நடக்குது. ஒவ்வொரு வாக்காளரும் நான் போட்ட ஓட்டு நான் நினைச்ச ஆளுக்கே சரியா போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்றதுக்கு இந்த செயல்முறைதான் ஆணிவேரா இருக்கு. அடுத்த கட்டம் ஆரம்ப முன்னிலையிலிருந்து இறுதி முடிவு வரையிலான அந்த தரவுகளோட பயணம். வாக்கு எண்ணும் நாள் அன்னைக்கு காலையில 8 மணிக்கு வர ஆரம்பகட்ட தகவல்களை முன்னிலை, அதாவது லீட்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. இது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தாங்க. பல மணி நேரங்களுக்கு பிறகு பல சுற்றுகள் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு போக்காக, அதாவது ட்ரெண்டா மாறும். கடைசியா எல்லா சுற்றுகளும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எண்ணி முடிக்கப்பட்ட பிறகுதான் அது அதிகாரப்பூர்வமான முடிவா பிரகடனப்படுத்தப்படும். எண்களோட இந்த மெதுவான ஆனா உறுதியான பரிணாம வளர்ச்சியை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம், ஆரம்ப முன்னிலை கிடைச்ச உடனே வெற்றி பெற்றுட்டோம்னு நினைச்சு கொண்டாட்டங்களா ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த ஆரம்ப முன்னிலைங்கிறது எந்த நேரத்துல வேணாலும் தலைகீழா மாறக்கூடியது. இறுதி முடிவு அப்படிங்கிறது மட்டும்தான் மறுக்க முடியாத அதிகாரப்பூர்வமான வெற்றி. ஆட்டத்தோட இறுதி விசில் ஊதப்படுற வரைக்கும் வெற்றி யார் பக்கம்னு உறுதியா சொல்லவே முடியாது அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. இறுதியா ஜனநாயகத்தின் அரண், பாதுகாப்பின் தொடர்ச்சி பத்தி பார்ப்போம். இது பலருக்கும் தெரியாத ஒரு வியப்பான உண்மைங்க. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனே பாதுகாப்பெல்லாம் முடிஞ்சிடாது. முடிவுகள் வந்த பின்னரும் பல வாரங்களுக்கு இவிஎம் இயந்திரங்களும்
அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் மறுபடியும் அதே ஸ்ட்ராங் ரூம்ல வச்சு பாதுகாக்கப்படும். எதிர்காலத்துல ஏதாவது சட்டரீதியான பிரச்சனைகளோ இல்ல நீதிமன்ற மறுஆய்வு தேவைகளோ வந்தா தரவுகள் எல்லாம் துல்லியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாபெரும் ஏற்பாடு. வெற்றி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட உண்மையை உற்று நோக்கும் கண்கள் ஒருபோதும் மூடப்படுறதே இல்ல. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏதோ எண்களை கூட்டி கழிக்கிற சாதாரண கணக்கு கிடையாதுங்க. அது வெளிப்படைத்தன்மையை காக்கும் ஒரு கேடயம், பாதுகாப்போட உச்சகட்டம், தொழில்நுட்ப நம்பகத்தன்மையை நிரூபிக்கிற ஒரு களம். இது எல்லாத்துக்கும் மேல ஜனநாயகத்தின் மேல சாமானிய மக்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை பாதுகாக்கும் ஒரு மகத்தான அரண். யாருமே ஊடுருவ முடியாத ஆயுத படைகள், தொழில்நுட்ப சரிபார்ப்புகள், பல அடுக்கு கண்காணிப்புகளால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டை. இந்த அரண் முழுக்க இரவு பகலா உழைக்கிறது எதற்காக தெரியுமா? உங்க விரல்ல இருக்கிற அந்த ஒற்றை வாக்கை பாதுகாக்கிறதுக்காக தான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பாதுகாப்பு வளையம் உங்களுக்காக மட்டுமே அமைக்கப்படுது அப்படின்னா உங்களோட அந்த ஒற்றை வாக்கின் உண்மையான வலிமை என்ன அப்படிங்கறதை இப்ப உங்களால உணர முடியுதா? நிச்சயமா இத பத்தி சிந்திச்சு பாருங்க.